5 வருஷமா ஒருத்தர் போராடி வேலை கிடைச்சும் இன்னைக்கு வேலைக்கு போக முடியல. அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய முறைகேடுகள் தொடர்பான தேர்வு முடிவுகள் சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க, ரிட்டன் ரிசல்ட்டு 2023 ஆகஸ்ட் மாதம் எக்ஸாமினேஷன் வச்சு நவம்பர் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. டிசம்பரில் வந்து ஃபிசிக்கல் போகிறாங்க. ஜனவரியில் ஃபைனல் ரிசல்ட் விட்டுறாங்க 2024 ஜனவரியில். யூபிஎஸ்சி 2009 சரியாக ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு அப்புறமா ஓபிசி நிறைய பேர் ஓசி உள்ள நிறைய பேர் பெனிஃபிட் ஆனாங்க. ஐபிஎஸ் கிடைக்கணும்னு நினச்சவங்களுக்கு ஐஏஎஸ் கிடைச்சிது, ஐஆர்எஸ் கிடைக்கணும்னு நினச்சவங்களுக்கு ஐபிஎஸ் கிடைச்சிது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஓபிசி இனத்தவர் நிறைய பேர் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்லாம் அன்றைக்கி கிடைச்சிது. பிரிவில் இருக்கக்கூடிய ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வராங்க, எம்பிசி வராங்க. பட் ஆதி திராவிட இன வகுப்பை சேர்ந்த சிவில் காஸ்ட் மக்கள் அங்கே வரல அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆகுது. ஒரு 5 பேர் சேர்ந்து மாணவர்கள் சேர்ந்து ஃபைல் பண்ணுறாங்க. உண்மையிலே வரலையா? எப்படி இது உண்மையிலே வரல. ஜெனரல் கேட்டகரியில் அவங்களால வர ஜெனரல் கேட்டகரியில் வரல. வர முடியலையா? வரலையா? வந்தாங்க, அவங்கள ஜெனரல் கேட்டகரியில் இவங்க கொண்டு சேர்க்கலை. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இடஒதுக்கீடு மற்றும் கடந்த கால முறைகேடுகளை இவர்கள் விசாரித்ததால் இவருக்கு இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ கடந்த கால முறைகேடுகள் அப்போ தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்குது. இது நம்ம பேக்கில் போய் பார்த்தோன்னா 2019 டிராஃபிக் ராமசாமி அவர்கள் ஒரு வழக்கு போட்டார் 2019 எஸ்ஏ எக்ஸாமினேஷனில். அதில் அவருடைய இது என்ன சொன்னா 5245 பேர் வந்து ஃபிசிக்கல் போயிருக்கிறாங்க. அதில் வந்து 1276 பேர் இன்எலிஜிபிள் முறைகேடாக போயிருக்கிறாங்கன்னு சொல்லி வழக்கு தொடுத்தது டிராஃபிக் ராமசாமி. கோர்ட் என்ன சொல்லிருச்சு, ஒரு முறை இடஒதுக்கீடை பயன்படுத்தி, முக்கியமாக தமிழ் மொழி இடஒதுக்கீடை பயன்படுத்தி ஒருத்தர் அரசு வேலை பெற்றால் மீண்டும் அவர் அந்த அரசு வேலையை பெறுவதற்கு, வேற ஒரு உயர் பதவியை பெறுவதற்கு, தேர்வு எழுதி பெறுவதற்கு அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் சொல்லிடுச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு ஆளுக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, மற்ற எக்ஸாமினேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்விஜேஷன் வருவாங்க. இங்கே போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அவங்க இன்விஜேஷன் வராங்க. திருத்தது அந்த போர்டே திருத்தது. இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும், வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது வந்து பல நெடுங்காலமாக பலரால் கேட்கப்பட்ட. மற்ற மாநிலங்கள் எப்படி நடக்குது சார்? மற்ற மாநிலங்களில் வந்து தனித்தனியாக போர்டு இருக்குது. பட் என்னன்னா மோஸ்ட்லி வந்து அந்த சர்வீஸ் கமிஷனே அதை கால்ஃபர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்ன நான் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் எஸ்எஸ்சின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து இடைநிலையில் அலுவலக காவல்துறை அதிகாரி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு தனியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சு அதுக்கு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் நடத்துறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக சார் இப்போ பேக் ஃபில்லிங் இப்போ ஆண்டுக்கு ஆண்டு ரிட்டையர்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். இப்போது நம்ம ஊரில் வந்து ஏற்கனவே காவலர்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கலாம் குற்றம் சாட்டப்படுது. இப்போ 2023 இப்போ 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக வந்து நிறைய பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்களா போலீஸ்லேருந்து? கண்டிப்பாக அப்போ ரிட்டையர். அந்த இடத்த எப்படி இப்போ மேனேஜ் பண்ணுவாங்க? இப்போ வேக்கெண்டாக தான் இருக்குது. இருக்கக்கூடிய காவலர்களுக்கு நீங்கள் வந்து மன அழுத்தம், ஏன்னா நீங்கள் மற்ற பணிகள் வேறு, காவல் பணிகள் வேறு. நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ ஆள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதையெல்லாம் 11 மாதத்தில் முடிய வேண்டியது சார். 2024 ஜனவரியில் இந்த பசங்க போஸ்டிங் போயிருக்க வேண்டியது. இப்போ 2025 செப்டம்பர் ஆயிடுச்சு. இன்னும் அக்டோபர் நவம்பர் 2 மாதம் தான். இது வந்து முழுவதுமாக அரசின் ஒரு தோல்வி. ஒன்ஸ் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பணியிடம் அலாட் பண்ண முடியாது. அப்போ 2026 ஆயிரும். அப்போ 23 26 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு 2 வருஷம், 21 26 5 வருஷம் உட்கார்ந்தும் என்னால் ஒரு எஸ்ஏ ஆக முடியலை அப்படிங்கிறது மாணவர்களின் தோல்வி கிடையாது, அரசாங்கத்தின் தோல்வி. ஏன்னா நம்ம நண்பர் மணிபாரதி ஒருத்தர் கூப்பிட்டாரு, நம்ம போய் பார்ப்போம்னாரு. பார்த்தோம், சரி ஓகே பண்ணுறாங்க. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க நாங்கள். பட் ஆனால் உண்மையிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்க. நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழக அமைப்பாக இருக்கட்டும், நம்முடைய அதிமுகவாக இருக்கட்டும், எல்லா அமைப்புகளும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னோம். பட் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு யாரும் முன் வரலை. இதில் வந்து கிரெடிட் கண்டிப்பாக தலைவர் சீமான் அவர்களுக்கு இருக்குது. கடந்த முறை சொன்னீங்களே, ஒருவேளை டிஎம்கே காலி பண்றது இருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா என்னன்னா அவர் தலைவர் சீமான் அவர்கள் பேசும்பொழுது அது எப்படி திராவிட கழக தலைவர்கள் பேசும்போது மட்டும் எந்த தப்பு இல்லாம கேட்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ அப்போ என்னன்னா இவங்க அந்த அளவுக்கு காசியஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற நல்லாவே தெரியுது. இருந்தாலும் வந்து ஒரு நீங்கள் எடுக்கும் பொழுதே, கேள்வி எடுக்கும் பொழுதே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எடுத்தீங்கன்னா உள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பொதுவான ஒரு ஆளாக வேலை பார்க்க மாட்டார். ஒரு டெப்டி கலெக்டர் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக கேஸ்ட் ஃபீலிங் இருக்க தான் செய்யும். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல்
தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நாம் தமிழர் கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். எஸ்ஏ எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ரொம்ப நாளாக அதை வந்து மக்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. எஸ்ஏ எக்ஸாமில் என்ன பிரச்சனை? கிட்டத்தட்ட 750 வேகன்சிக்கு எஸ்ஏ எக்ஸாம் நடத்தப்பட்டு 2023 முடிஞ்சது. என்ன ஆச்சு? ஏன் என்ன ரிசல்ட் வரல? அது பின்னணி என்ன? அதான் சார், காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வு எழுதி 750 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆனாங்க. ஓகே. இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணுறது வந்து அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறது, அதாவது நோட்டிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன் ரிசல்ட் கண்டக்ட் பண்ணுறது, ரிசல்ட்டு, ஃபிசிக்கல், ஃபைனல் ரிசல்ட், அந்த ஒரு 11 மாதம் 12 மாதம் காலகட்டம் மட்டும் கிடையாது. ஓகே. அதுக்கே 11 மாதம் ஆயிடுமா? அதுக்கே 11 மாதம் ஆயிரும், 12 மாதம் ஆயிரும். ஓகே. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் இருக்குது சார். ஆமாம். ஒருத்தர் வந்து ஒரு எஸ்ஏ எக்ஸாம், அது வந்து இன்க்ளூடிங் ஃபிசிக்கல், நீங்கள் வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். டெய்லி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் போகணும், ஜம்பிங், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ மினிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் நீங்களாம் ஊர் பக்கம் சவுத்தில் நார்த்தில் எங்கே போனாலும் சரி ஊர் கயிறு கட்டி தொங்கிட்டு இருப்பாங்க பசங்க, கயிறு ஏறுறது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலுக்கு அப்புறம் ரிட்டனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மினிமம் 2 வருஷம் படித்தா மட்டும்தான் உங்களால் அந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண முடியும். ஓகே. அப்போ 2023 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாதம் நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட்டில் எக்ஸாம், நவம்பரில் ரிசல்ட், ரிட்டன் ரிசல்ட்டு, டிசம்பரில் ஃபிசிக்கல், நவம்பரில் ரிட்டன் ரிசல்ட்டு, டிசம்பரில் ஃபிசிக்கல். 1 மந்த்து தான். 1 மந்தில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ரெடி ஆக முடியுமா? பாடி ரெடி பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி 2 இயர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ 2021 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து 2025 ஆல்மோஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்ணக்கூடிய 5 இயர்ஸ் முடிஞ்சது. 5 வருஷமாக ஒருத்தர் போராடி வேலை கிடச்சும் இன்றைக்கி வேலைக்கு போக முடியலை. அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய முறைகேடுகள் தொடர்பான தேர்வு முடிவுகள் சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ரிட்டன் ரிசல்ட்டு 2023 ஆகஸ்ட் மாதம் எக்ஸாமினேஷன் வச்சு நவம்பர் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. டிசம்பரில் வந்து ஃபிசிக்கல் போகிறாங்க. ஜனவரியில் ஃபைனல் ரிசல்ட் விட்டுறாங்க 2024 ஜனவரியில். ஸோ அப்போ வந்து ஓப்பன் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. நம்முடைய பொதுவாக எல்லா தேர்வாணையங்களும் ஓப்பன் கேட்டகரி, அதாவது 31% தமிழ்நாட்டில் ஓப்பன் கேட்டகரி. அந்த ஓப்பன் கேட்டகரியில் வந்து இன்னும் நிறைய பேர் புரியாமல் இருக்கிறாங்க. ஓப்பன் கேட்டகரினா ஹையர் கேஸ்ட்டு, பிராமின், சைவ முதலியார், சைவ பிள்ளை, இவங்க தான் ஒரு. அப்படி கிடையவே கிடையாது. ஓப்பன் கேட்டகரி இன்க்ளூடிங் ஆல் கேஸ்ட், அனைத்து ஜாதியினரும் சேர்ந்தவர்கள் மதிப்பெண் அடிப்படையில். ஓகே. ஷெட்யூல் கேஸ்ட் ஒருத்தர் வந்து அந்த தேர்வில் வந்து மாநில அளவில் முதலிடம் எடுத்துருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஓசியில் போய் உட்காருவார், ஓப்பன் கேட்டகரியில் போய் உட்காருவார். அப்புறம் ஒரு பிசி 2000 எடுக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஓசியில் போய் ஓப்பன் கேட்டகரியில் உட்காருவார். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த 39%, 131 இடங்கள் வந்து ஷெட்யூல் கேஸ்ட் ஒரு 10 பேர் வராங்க, பிசியில் ஒரு 20 பேர் வராங்க, எம்பிசியில் ஒரு 30 பேர் வராங்க. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ஷெட்யூல் கேஸ்ட் இருக்கிற 10 பேர் ஓப்பன் கேட்டகரி போகிறதுனால அவங்களுடைய அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்து 18% இன்னொரு ஒரு 10 பேர் பின்னாடி இருந்து முன்னாடி வருவாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கரெக்ட். இதுதான் சமூக நீதி. ஆமாம். இதுதான் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க. இது யூபிஎஸ்சி 2009 சரியாக ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு அப்புறமா ஓபிசி நிறைய பேர், ஓசி உள்ள நிறைய பேர் பெனிஃபிட் ஆனாங்க. ஐபிஎஸ் கிடைக்கணும்னு நினச்சவங்களுக்கு ஐஏஎஸ் கிடைச்சது, ஐஆர்எஸ் கிடைக்கணும்னு நினச்சவங்களுக்கு ஐபிஎஸ் கிடைச்சது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஓபிசி இனத்தவர் நிறைய பேர் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்லாம் அன்றைக்கி கிடைச்சது. பட் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் அரசு சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு அப்படிங்கிறது உதித்தது தமிழ்நாட்டில் தான். நீங்கள் வந்து 100 வருடங்களுக்கு முன்னால் வந்து நீதி கட்சி ஆட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் வந்து நீதி கட்சி தொடர்ந்து 17 வருஷம் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அரசு வேலையை அனுபவிக்க முடியாத பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இனத்தவர்கள் எல்லாருமே அரசு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ருசி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதற்கு காரணம் நீதி கட்சி. ஃபஸ்ட்டு கம்யூனல் ஜீவோ 1921. ஸோ அப்போது நம்ம தமிழ்நாட்டில் இந்த இடஒதுக்கீடு சரியாக ஃபாலோ பண்ணலை. எப்படி இங்கே ஃபாலோ பண்ணாங்க? அந்த பொது பிரிவில் இருக்கக்கூடிய ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வராங்க, எம்பிசி வராங்க. பட் ஆதி திராவிட இன வகுப்பை சேர்ந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அங்கே வரல அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆகுது. ஒரு 5 பேர் சேர்ந்து, மாணவர்கள் சேர்ந்து ஃபைல் பண்ணுறாங்க. உண்மையிலே வரலையா? எப்படி இது உண்மையிலே வரல. ஜெனரல் கேட்டகரியில் அவங்களால வர, ஜெனரல் கேட்டகரியில் வரல, வர முடியலையா? வரலையா? வந்தாங்க, அவங்கள ஜெனரல் கேட்டகரியில் இவங்க கொண்டு சேர்க்கலை. ஓகே. அவங்கள வந்து 18% மட்டுமே அடைச்சிட்டாங்க.
இப்படிதான் கேஸ் ஃபைல் ஆச்சு. மாணவர்கள், பாதிக்கப்பட்ட மாணவர்கள், ஆதிதிராவிட இனத்து வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் 5 பேர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது, சரி ஓகே இதுல வந்து தப்பு இருக்குது. இதை வந்து 5 நீதிபதிகள் விசாரிச்சிருக்கிறாங்க. நீதியரசர்கள் பரத் சக்கரவர்த்தி, பவானி சுப்பிரமணியன், ஆனந்த் வெங்கடேசன், இப்போ நீதிபதி ஜஸ்டிஸ் நம்முடைய சுரேஷ்குமார், கிட்டத்தட்ட 4-5 நீதிபதிகள் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து இடஒதுக்கீடு சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணலை, நீங்கள் வந்து ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு அரசு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, இதை சரியாக நீங்கள் வந்து லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணும்பொழுது ஒரு 41 பேர் வெளியில் போகிறாங்க. இன்னொரு 41 பேர் வெளில போகிறாங்க. எல்லா கேட்டகரியிலேருந்து வெளில போகிறாங்க. முக்கியமாக ஆதிதிராவிட இனத்து வகுப்பை சேர்ந்து நிறைய பேர் உள்ளே வராங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை சரியாக ஃபாலோ பண்ணலையே. சரி ஓகே. இந்த பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து செய்யக்கூடிய திருமதி கல்பனா நாயக் ஐபிஎஸ் வந்து சீனியர் மோஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்க மாமனார் நினைக்கிறேன், அவங்க வந்து ஆந்திரா டிஜிபி. அந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கிறவங்க. அவங்க வந்து அவங்கள்ட்ட யார் இந்த கேஸை விசாரிச்சு சொல்லி ஆக்சுவலா வந்து நீதிமன்றம் வந்து விசாரிச்சு சொல்லுங்க, லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. கல்பனா நாயக்கா நீதிமன்றம் தான் சொல்றாங்க. ஆமா, நீதிமன்றம் தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஏடிஜிபி இன்சார்ஜ். அதுல எதுக்கு அந்த யூனிஃபார்ம் ஏடிஜிபி இன்சார்ஜ், அவங்க தான் இன்சார்ஜ். அவங்க வந்து லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. அவங்க லிஸ்ட் ரெடி பண்ணி அடுத்த நாள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் அதற்கு முந்தின நாள் அவருடைய அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா தீக்கிரையாக்கப்படுகிறது. ஆமாம் சார், ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. எப்படி சார் ஒரு ஏடிஜிபி ஆஃபீஸ் வந்து ஃபயர் ஆக முடியும்? ஏடிஜிபி ஆஃபீஸ் ஃபயர் ஆகுது. அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனா என்னுடைய உயிரே போயிருக்கும்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து கண்டன அறிக்கை தெரிவித்தார்கள். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இடஒதுக்கீடு மற்றும் கடந்த கால முறைகேடுகளை இவர்கள் விசாரித்ததால் இவருக்கு இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ கடந்த கால முறைகேடுகள் அப்போ தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்குது. இது நம்ம பேக்கில் போய் பார்த்தோன்னா 2019 டிராஃபிக் ராமசாமி அவர்கள் ஒரு வழக்கு போட்டார். 2019 எஸ்ஏ எக்ஸாமினேஷனில். அதில் அவருடைய இது என்ன சொன்னா, 5245 பேர் வந்து ஃபிசிக்கல் போயிருக்கிறாங்க. அதில் வந்து 1276 பேர் இன்எலிஜிபிள், முறைகேடாக போயிருக்கிறாங்கன்னு சொல்லி வழக்கு தொடுத்தது டிராஃபிக் ராமசாமி. அவர் எவ்வளோ பெரிய சமூக ஆர்வம் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். அதுக்கப்புறமா அதுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க, எல்லாரும் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அப்போது திரு அண்ணாமலை சொன்ன மாதிரி வந்து இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, கடந்த கால முறைகேடுகளையும் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸை விசாரித்ததுனால வந்து இது இவங்களுக்கு வந்து இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றதுன்னு சொல்லி அவருடைய பதிவில் வந்து போட்டிருக்கிறார். அப்போது ஒழுங்காக இந்த தேர்வு நடைபெறவில்லை. சரி, கடந்த காலத்தில் நீங்கள் விட்டுருங்க, இனிமேலாவது ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு பண்ணும்பொழுது இவங்க ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் ரிலீஸ் ஆகலை. அதற்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு வாரியாக வேற ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே இருந்துச்சு. சரி ஓகே, யார் மேலே? போர்டு மேலே இருந்துச்சு. சரி ஓகே, இதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசர் முன்னாடி வந்து ரிட்டையர்டான ஜட்ஜ் பால் வசந்தகுமார் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு கமிஷன் போட்டாங்க. சரி, அந்த கமிஷன் போட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி சொல்லுங்கள் சார். இப்போ இந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்ட்டு கொடுத்தாச்சு. பட் இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு. ஆனால் போர்டு வந்து அதை அப்ரூவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட பசங்க சொல்கிறாங்க. எப்படி சார் ஜட்ஜ்மெண்ட் வந்து அதை கொடுக்கும்போது போர்டு எப்படி அப்ரூவ் பண்ணாமல்? இல்லை, இன்னைக்கு கூட இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட ஒரு பையன்கிட்ட பேசிட்டு வரும்போது, சார் போர்டு இன்னும் அப்ரூவ் பண்ணலை சார், பட் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்னு அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து இடஒதுக்கீடு என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மேலே வருவதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம். கரெக்ட். ஜென்ரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அடிமைப்பட்டு கிடந்த முக்கியமான பலதரப்பட்ட சமூகங்கள் இடஒதுக்கீடு மூலமாக மேலே வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து அதனை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பிசி எம்பிசி இனத்தவர்கள் வந்து ஓசி கேட்டகரியில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய நீங்கள் செல் கேஸ்ட்டை முழுமையாக அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி நீங்கள் மேலே கொண்டு வர வைக்கல அப்படின்னா இங்கே சமூக நீதி என்பது 100% அடிபட்டு போயிருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இன்னும் நிற்குது. இல்லைன்னா என்னைக்கோ தூக்கி போட்டிருப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுட்டு போட்டிருப்பாங்க. பட் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வரும்பொழுது நீதிமன்றங்கள் அதில் தலையெடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. ஆமாம், அந்த ரிசர்வேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 20% தமிழ் மீடியம், ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுறீங்க, குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு குவாலிஃபிகேஷன் 10th, அந்த 10th வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். சரி ஓகே, தமிழ் மீடியத்தில் படித்து நான் வந்து 120% கொடுக்குறேன்னா ஒரு வேலை வாங்கிட்டேன். இப்போ நார்மலாக நான் 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிக்கலைன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் கிடைக்கும். இந்த இடஒதுக்கீடு கிடைச்சதுனால எனக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டேன். ஸோ இந்த கேஸ் வரும்பொழுது கோர்ட் என்ன சொல்லிருச்சு, ஒரு முறை இடஒதுக்கீடை பயன்படுத்தி, முக்கியமாக தமிழ் வழி இடஒதுக்கீடை பயன்படுத்தி ஒருத்தர் அரசு வேலை பெற்றால் மீண்டும் அவர் அந்த அரசு வேலையை பெறுவதற்கு, வேற ஒரு உயர் பதவியை பெறுவதற்கு, தேர்வு எழுதி பெறுவதற்கு அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் சொல்லிடுச்சு.
ஓகே. அப்ப என்ன ஆகுது, ஷெட்யூல் காஸ்ட் ரிசர்வேஷன் சரியா ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் தமிழ் மீடியத்தையும் வந்து கோர்ட் சேர்த்து விட்டுருச்சு. எந்த எக்ஸாம்ல? இதே எக்ஸாமினேஷன் கேஸ்ல. ஓகே. இதே எஸ்ஏ எக்ஸாமினேஷன் அதே கேஸ்லயா இல்ல வேற ஒரு கேஸ்லயா? அதே கேஸ்ல. அதே கேஸ்ல. அப்போ ஏற்கனவே வந்து 250 செலக்ட் ஆகி உட்கார்ந்திருக்காங்க. அதுல 47 பேருக்கு வெளியே போட்டாச்சு. இப்ப தமிழ் மீடியத்தினால இன்னும் கொஞ்சம் பேர் வெளியே போறாங்க. 10 பேர் உள்ள வராங்க. ஒரு கேஸ் 2 கேஸ் ஆகுது. 41 81 ஆகுது. அப்ப ரிசல்ட் நீங்க என்னைக்கு பப்ளிஷ் பண்ண போறீங்க? இந்த 750 பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உண்மையை சொல்லணும் அப்படின்னா 2021 அவங்களுக்கு ஒரு 25 வயசுன்னு வைங்களேன். இப்போ வந்து 30 வயசு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இன்னும் இது பெரிய கொடுமை என்னன்னா, இதுக்கே ஒன்றும் வழியே காணும். அதுக்குள்ள அடுத்த எக்ஸாம் கால்ஃபார் பண்ணிட்டாங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அடுத்த எக்ஸாம் கால்ஃபார் பண்ணியாச்சு. எஸ்ஐ எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் கால்ஃபார் பண்ணும் பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த எக்ஸாமினேஷன் கால்ஃபார் பண்ணலன்னு சொல்லி அதுக்கும் ஸ்டே வாங்கியாச்சு. ஓகே. அப்போ நான் என்ன கேட்குறேன், சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் இருக்கிறவங்க உண்மையிலேயே சீருடை பணியாளர்களை தேர்வு செய்யணுங்கிற நோக்கத்தில் அறிவிப்பு வெளியிடுறாங்களா இல்லைனா சும்மா வெளியிடுறாங்களா நமக்கு தெரியல. எதுக்காக சொல்றேன்னா, இது மாணவருடைய வாழ்க்கை. நீங்க 25 வயசுல ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டா இருப்பான், 30 வயசுல எந்த அளவுக்கு ஃபிட்டா இருப்பான் இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க. இது வந்து ஒன்லி எழுத்து தேர்வு மட்டும் கிடையாது, உடல் சம்பந்தமான உடல் திறன் சார்ந்த தேர்வும். அப்போ இதுல எந்த அளவுக்கு காசியஸா கவர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. இதுல பல நெடுங்காலமாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்னன்னா, இப்போ யூபிஎஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் செலக்ட் பண்றதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் வைக்கிறாங்க. சிபிஐல எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் செலக்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் வைக்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் வைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு ஆளுக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே. மற்ற எக்ஸாமினேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்விஜேஷன் வருவாங்க. இங்க போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அவங்க இன்விஜேஷன் வராங்க. திருத்தது அந்த போர்டே திருத்தது. இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும், வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது வந்து பல நெடுங்காலமாக பலரால் கேட்கப்பட்ட. மற்ற மாநிலங்கள்ல எப்படி நடக்குது சார்? மற்ற மாநிலங்கள்ல வந்து தனித்தனியா போர்டு இருக்குது. பட் என்னன்னா, மோஸ்ட்லி வந்து அந்த சர்வீஸ் கமிஷனே அதை கால்ஃபார் பண்றாங்க. பட் நம்ம வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நம்ம வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தனியாக ஒரு போர்டு கிரியேட் பண்றோம். எதற்காக அப்படி இருக்கக்கூடாது பொதுவாக நம்ம பேசுறோம் அப்படின்னா, இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கிறவங்களே வந்து இன்விஜிலேஷன்லையும் இருக்கிறாங்க, கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ற போர்ட்லயும் இருக்கிறாங்க, அவங்களே பேப்பர் கரெக்ஷன்லயும் இருக்கிறாங்க. அப்படின்னா இதில் வந்து ஃபேவரிட்டிசம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது பலமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு தேர்வில் ஒரே இடத்துல எழுத 140, அதாவது இந்த தேர்வு பெற்றவர்கள் பட்டியலில் தொடர்ந்து 144 நம்பர் இருந்துச்சு. ஓகே. இதெல்லாம் உலகத்துல எந்த சர்வீஸ் கமிஷன் சாத்தியம் இல்லை. தொடர்ந்து தேர்வு செய்தவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பட்டியல் தொடர்ந்து 144 எண்கள் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது. அப்புறம் ஏற்கனவே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஒரு விஏஓ, ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலில் ஒன்னா உட்காந்து அதாவது மாஸ் காப்பி பண்ணாங்க. இதெல்லாம் வழக்கு, சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் மீது இருந்த வழக்கு. அந்த வழக்கு முடிஞ்சது முடியல, அதெல்லாம் 2வது பட் வழக்கு வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், பொதுவாக தேர்வர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எஸ்டாப்ளிஷ்ட் பை கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் மூலமாக நீங்க வந்து ஒரு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்டா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு இபியா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஆவினா இருக்கட்டும், இல்லைனா அமைச்சு பணியாளர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த அமைப்பின் மூலமே நீங்க தேர்ந்தெடுக்கலாமே அப்படிங்கிறது பொதுவான ஒரு வாதம். சார், பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தனியா இருக்குது. இப்போ இந்திய அளவுலயே பேங்கிங்க்கு தனியா இருக்குது, டிஃபென்ஸ்க்கு தனியா இருக்குது, அதே மாதிரி யூபிஎஸ்சிக்கு தனியா இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கேயே அந்த மாதிரி இருக்கலாம். என்ன இல்ல, பேங்கிங்னா வந்து ஐபிபிஎஸ் அப்படிங்கிற பேங்க் எல்லா பேங்க்கும் மொத்தமா சேர்ந்து எடுக்கிறாங்க. அவங்க கிளர்க்கு பிஓ எல்லாமே எடுக்கிறாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு என்ன, நான் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் எஸ்எஸ்சின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து இடைநிலையில் அலுவலக காவல்துறை அதிகாரிகள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு தனியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சு அதுக்கு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் நடத்துறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஃபேவரிட்டிசம் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம், இதை எதுக்காக நம்ம பின் பாயிண்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு இப்போ நம்ம ஆடலி முறை கேள்விப்பட்டிருப்போம், இப்போ தான் அது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, முன்னாடி இருந்துச்சு. அப்போ அவர் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறாரு, அவர் ஒரு ஹையர் அஃபிஷியல் கீழே ஆர்டர்லியா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து படிக்கிறதுக்கு லீவு கிடைக்காது, சம்டைம்ஸ் லீவு கிடைக்காது, கொடுக்கவும் மாட்டாங்க. அதே மீறி அவர் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த லீவு கேட்க போற வருஷம் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு உங்களுக்கும். இந்த பசங்க கோவப்படுவாங்க, அவங்க ஏன்ட்டே கோவப்படுறியா பார்த்துக்கலாம் அப்படிங்க அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இன்டர்வியூ போகும்போது யார்கிட்ட போவாங்க, அந்த ஆஃபீஸர் தானே போவாங்க. இன்டர்வியூல மார்க் கொடுக்கல. இந்த மாதிரி சங்கதிகள் நிறைய நடந்திருக்கு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு தனியாக ஒரு அமைப்பு இருக்கு, டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு, நீங்க அதை கொடுத்துருக்கலாம். இன்னொரு ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு நீங்க என்னெல்லாம் நீங்க சொன்னீங்க, அவங்க இடஒதுக்கீடு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. செல்கேஸாக இருக்கட்டும், பிசிஆர் இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும். அந்த ஒரு ஓசியில் வந்து ஒருத்தர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காரு, அவர் பிலாங்ஸ் டு செல்கேஸ் கம்யூனிட்டி அப்படின்னா அதை ஓசியில் வைக்கிறது. ஒருத்தர் வந்து ஸ்டேட் செகண்ட் எடுத்திருக்காரு, அவர் பிலாங்ஸ் டு பிசி கம்யூனிட்டினா அவர் ஓசியில் வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை அந்த ரோசஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. டிஎன்பிசி ஃபாலோ பண்ணுவாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் இதை ஃபாலோ பண்ணலை. அப்போ என்ன குற்றச்சாட்டு வருது, ஏன் ஃபாலோ பண்ணலை? உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தின் கீழே தான் நாங்கள் அடைச்சி வைப்போம், நாங்கள் ஓப்பன் கேட்டகரியில் கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீண்டத்தகாத ஒரு செயல் தான்.
இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அதை வந்து அந்த கல்பனாநாயக் ஐபிஎஸ் அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் லிஸ்ட் ரிவைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு வரும்பொழுது அந்த ரெக்ரூட்மெண்ட் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நிற்குது. இதை நம்பி மேரேஜ் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது பல பேர் எல்லாமே 25 30 வருஷத்துக்கு எஸ்ஐ போஸ்ட் கிடைச்சிருச்சு, ஊரில் கிடைச்சிருச்சு, ஒரு புல்லட்டில் ராஜா மாதிரி வேலை பார்க்கலாம், லாண்ட் ஆர்டர் என் கையில் தான், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 57 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு, 2 வருஷமும் மேரேஜ் நடக்கலை. நீங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது, இந்த வேலை வருமா வராதா? அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஒரு 57 எனக்கு தெரிஞ்சு 57 பேர் ஒட்டுமொத்த 10 பேர் தெரியல, அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக கேள்விக்குறியாயிருச்சு. ரெண்டாவது சார் இப்போ பேக் ஃபில்லிங் இப்போ ஆண்டுக்காண்டு ரிட்டையர்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். இப்போது நம்ம ஊரில் வந்து ஏற்கனவே காவலர்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது, அதனால தான் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கலாம் குற்றம் சாட்டப்படுது. இப்போ 2023 இப்போ 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷமாக வந்து நிறைய பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்களா போலீஸ்லேருந்து? கண்டிப்பாக ரிட்டையர். அப்போ அந்த இடத்த எப்படி இப்போ மேனேஜ் பண்ணுவாங்க? இப்போ வேக்கண்டாக தான் இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியாக கண்டிப்பாக பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு மாவட்டம் எடுத்துட்டா 39 தமிழ்நாட்டில், பட் காவல் மாவட்டங்கள்லாம் அது நிறையா இருக்கும். இன்னைக்கு சென்னையிலே வந்து அண்ணா நகர் ஒரு மாவட்டம், திருவல்லிக்கேணி ஒரு மாவட்டம், அடையார் ஒரு மாவட்டம் அப்படி இருக்குது. சென்னை அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் காவல்துறை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 5 இல்லைன்னா 6 வரும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கல்வி மாவட்டங்கள் அதே மாதிரி தான். ஸோ காவல்துறை பணி, கல்வி பணி இதெல்லாம் எமர்ஜென்சி சர்வீஸ், இதில் உடனே நீங்கள் அப்பாயின்ட் பண்ணணும். அப்போ சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தான் போகும். இருக்கக்கூடிய காவலர்களுக்கு நீங்கள் வந்து மன அழுத்தம், ஏன்னா நீங்கள் மற்ற பணிகள் வேறு, காவல் பணிகள் வேறு. நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அப்போ ஆள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதையெல்லாம் 11 மாதத்தில் முடிய வேண்டியது சார். 2024 ஜனவரியில் இந்த பசங்க போஸ்டிங் போயிருக்க வேண்டியது. இப்போ 2025 செப்டம்பர் ஆயிடுச்சு, இன்னும் அக்டோபர் நவம்பர் 2 மாதம் தான். இது வந்து முழுவதுமாக அரசின் ஒரு தோல்வி. ஓகே, இதற்கு நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கையில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மேலே 1000 குறைகள் இருக்கலாம். ஆனால் கடந்த 1 வருடமாக சொன்ன டேட்டில் எக்ஸாம் நடக்குது, சொன்ன டேட்டில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க, சொன்ன டேட்டில் இன்டர்வியூ நடக்குது, கேள்வி மட்டும் தான் தப்பாக கேட்குறாங்க, கேள்வி மட்டும் தப்பாக கேட்குறாங்க. அதாவது அவங்க வந்து அந்த கேள்வி தப்பாக கேட்கறது, அப்புறம் அந்த பஸ்ஸில் பிரைவேட் பஸ்ஸை கொண்டு போகிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வந்து டைம் டேபிள் எப்படி நடந்துட்டு இருக்கு, உண்மையில அதை நம்ம பாராட்டுறோம். நம்ம எதுக்காக இது முக்கியமாக சொல்லணும்னா, இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் உள்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செயலராக இருந்தார். ஸோ அவருக்கு வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எல்லாம் வந்து அது கோத்ரூ பண்ணி தான் வந்திருப்பாரு. ஸோ அதனால் அவர் ஒரு முடிவெடுத்து இது நாங்கள் பண்ணுறோம், உங்களால் முடியல நாங்கள் பண்ணுறோம். இல்லை, அதுக்கு தானே அந்த ஏஜென்சி இருக்குது. ஏஜென்சி இருக்கட்டும் சார், ஒரு நீங்கள் வந்து ஒரு பொதுவான தேர்வாணையம் இருக்கும்போது தனி ஏஜென்சி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கும்போது அதே எல்லாம் கொண்டு வந்துடும். அது எல்லாம் கொண்டு வந்து, ஆனால் அது இல்லாமலே வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தேவையான இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, பிடபிள்யூடி எடுத்துக்கிறாங்க, எதுக்கு அப்படி எடுத்துக்கிறாங்க? அப்போ ஃபேவரட்டிசம் தான் அதில் வரும். கண்டிப்பாக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து முன்னாடிலாம் வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட் பண்ணாங்க, இப்போ இவங்களே ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சின்னு அமைப்பு எதுக்கு? இப்போ நான் சரி ஓகே மின் வாரியம் நானே எடுத்துக்கிறேன், பிடபிள்யூ நானே எடுத்துக்கிறேன், அண்மையில கூட ஒரு அறிவிப்பு அவங்களே எடுத்துக்கிறாங்க. பிரைவேட்டைசேஷனுக்கு வழிவகுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி. தனியார் துறையில வந்து பாத்தீங்கன்னா வளர்வதற்கு உண்டான வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். அப்படி இருக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி ரோல் என்ன, வாட் இஸ் த ரோல்? நீங்க வந்து ஒரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்து அரசியலமைப்பால் கொண்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியாளர் தேர்வாணையம், இந்தியாவில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பணியாளர் தேர்வாணையத்தின் பணிகளை எடுத்து நீங்க தனித்தனியாக எடுத்து நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய ரோல் என்ன? ஸோ அதனால வந்து இதெல்லாம் முழுவதுமாக தடுக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த 750 பேர் ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு ஜட்ஜி சொன்னால் இன்னொரு ஜட்ஜி வேறு ஏதாவது சொல்லுவார், இன்னொரு சிங்கிள் பெஞ்சு டிவிஷன் பெஞ்சு எல்லாம் போயிட்டு இருக்கும். நல்ல வேலை இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கா இல்லைன்னு தெரியல, அங்கே போய் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா சிறுவை பணியாளர் தேர்வாணையம் ஒரு லிஸ்ட் இதுதான்ப்பா, இதுக்கப்புறம் பயன், இதுக்கு மேலே கோர்ட்டு கேஸ் போனால் ஒன்றும் நடக்காது அப்படிங்கும்போது லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 750 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு 40 பேர் இடஒதுக்கீடு கொடுக்கலங்கிறதுனால பாதிக்கப்படுறாங்க, ஒரு 40 பேர் கொடுத்ததுனால பாதிக்கப்படுறாங்க. ஏன் லிஸ்ட்டை மாற்றுறாங்க, என்ன எது பிஹைண்ட் தி சீன்ஸ் சட்டம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சரியாக பண்ணிட்டு போக வேண்டியது, சரியாக பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் பேக் அடிக்க முடியாது. முதலில் அவர்களுக்கு ஒரு பணியினை வழங்கி அப்புறம் ஒரு எக்ஸாமினேஷன் நீங்கள் கால்ஃபார் பண்ணணும். நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் பணியிடங்களை கொடுக்காம இன்னொரு எக்ஸாம் கால்ஃபார் பண்ணும்பொழுது இதில் செலக்ட் ஆனவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும், அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? 5 வருஷம் போயிடுச்சு மறுபடியும் நான் ஓட்டணுமான்னு. எனக்கு வந்து நீங்கள் வேலை கொடுத்துட்டு கண்ணில், அதாவது கைக்கு எட்டுனது வாய் கட்டாத மாதிரி கண்ணில் காமிச்சு நீங்கள் வேலை கொடுக்காம நீங்கள் இப்படி இருக்கும்போது இன்னொரு எக்ஸாம் கால் பண்ண அவங்களுக்கு படிக்கவே தோணலை. அவங்க சொல்கிறாங்க சார் எப்படியாவது வந்து இது சம்மந்தமாக நீங்கள் பேசுங்க சார், நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கு பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நாங்கள் பெரம்பலூரில் ஒரு மீட்டிங் போயிருந்தோம், ஆனால் சீமான் தலைமையில் பொதுக்கூட்டத்துக்கு. அங்கே வந்து ஸ்டூடெண்ட் சொன்னது இதுதான். அதனால் வந்து இதை பொறுத்த அளவு அவருடைய திரு பால் வசந்தகுமார் அவர் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரோ அவரை உண்மை கமிஷன் அப்பாயின்ட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் பணியிடங்களை உடனடியாக ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் இது வந்து செப்டம்பர், இன்னும் ஒரு 2 மாதம் இப்படியே கடந்துச்சுன்னா கூட ஜனவரி மாதம் பொங்கல் அது இது லீவ்லாம் வந்துடும். ஜனவரி நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் கோட் ஆஃப் கனெக்ட் வந்துடும். ஒன்ஸ் எலெக்ஷன் கோட் ஆஃப் கனெக்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பணியிடம் அலாட் பண்ண முடியாது.
அப்போ 2026 ஆயிரும். அப்போ 23 26 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு 2 வருஷம், 21 26 5 வருஷம் உட்கார்ந்தும் என்னால் ஒரு எஸ்ஏ ஆக முடியலை அப்படிங்கிறது மாணவர்களின் தோல்வி கிடையாது, அரசாங்கத்தின் தோல்வி. இதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். சார், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், குரூப் 4 மறுதேர்வு போராட்டம் வரையும் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் மாநாடே நடத்திருச்சு, பொதுக்கூட்டமே நடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் இது தப்பு நடந்திருக்கு, இது வந்து அவ்வளவு தப்பு நடந்திருக்கு. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு இந்த ரெட் பிக் சேனல் வழியாக மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நான் நண்பர் மணிபாரதி ஒருத்தர் கூப்பிட்டாரு, நம்ம போய் பார்ப்போம்னாரு, பார்த்தோம், சரி ஓகே பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, சும்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க நாங்கள். பட் ஆனால் உண்மையிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார். நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழக அமைப்பாக இருக்கட்டும், நம்முடைய அதிமுகவாக இருக்கட்டும், எல்லா அமைப்புகளும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னோம். பட் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு யாரும் முன்னும் வரல. இதில் வந்து கிரெடிட் கண்டிப்பாக தலைவர் சீமான் அவர்களுக்கு இருக்குது. போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சரி இவர் தான் பேசினார் சார், நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் நீங்கள் ஒரு பெண் கல்வி மறுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வரதட்சணை கொடுமையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கொத்தடிமை விஷயமா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களும் எல்லாருமே பேசுவாங்க, எல்லா தலைவர்களும் பேசுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். பட் டிஎன்பிஎஸ்சி ஒரு கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட். வாட் இஸ் குரூப் 1, வாட் இஸ் குரூப் 2, வாட் இஸ் குரூப் 4, என்ன நேச்சர் ஆஃப் செலெக்ஷன், எப்படி, எதில் இன்டர்வியூ இருக்கும், எதில் இன்டர்வியூ இருக்காது, எது நான் இன்டர்வியூ, எதில் நான் இன்டர்வியூ இல்லை, எது தமிழில் இருக்கும் லாங்குவேஜ் இருக்கும், எது இங்கிலீஷ், இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதையும் புரிந்து கொண்டு உண்மையிலேயே சிறப்பாக பேசினார். நம்ம இது வரைக்கும் விவாதித்த என்னென்ன கொஸ்டின் தப்பு இருக்குது, பயாவாக்கள் அணையர், பிரஸ்ட்லெஸ் விமன் லாங்கிங் ஃபார் செக்ஸ், அதெல்லாம் ரொம்ப கான்கிரீட்டாக சொன்னார். பேர் அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது யாரு, அதாவது திருமூலர். இவங்க அண்ணான்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அண்ணா அதுக்கப்புறம் சொன்னார், ஒரிஜினலாக சொன்னது வந்து திருமூலர். அந்த திருமூலர் இப்படி சொன்னார், அண்ணா சொன்னார், அண்ணாவை ஆன்சராக வச்சுட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உண்மையிலே வந்து அரசாங்கத்தின் காதுகளுக்கு கேட்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நூக்கன் கார்னர் அலசி ஆராய்ஞ்சு அவர் பேசினார். நாங்கள் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை அவங்கள்ட்ட. உண்மையிலே வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகளும் பாராட்டுகளும். பட் இதற்கு அப்புறமும் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இதை பற்றி எதுவுமே பேசலை, போகலை, வரலை. அப்படிங்கும்போது மற்ற தலைவருடைய ஆதரவையும் நாங்கள் இந்த சேனல் வாயிலாக கேட்கிறோம். எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது மாணவருடைய வாழ்க்கை. நீங்கள் வந்து தப்பாக கேள்வி கேட்குறீங்க, ஆன்சர் கொடுக்குறீங்க, இதுக்கும் நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து மிகவும் ஒரு மன வருத்தத்துக்கு உண்டானது. நாங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதுவோம், இல்லை எஸ்ஏ எக்ஸாம் எழுதுவோம், இல்லைனா குரூப் 2 எழுதுவோம், எல்லா எக்ஸாம் இப்படியே வந்து மாணவர்கள் எங்கே தான் போவாங்க. ஸோ அதனால் இது இந்த சேனல் வாயிலாக மற்ற தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கன்வே பண்ணுறோம். ஏனென்றால் ஒரு கை தட்டினால் ஓசை கிடையாது, எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்கணும். சார், இவ்வளோ பேர் சொல்கிறது அளவுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி இருக்கணும். அவங்களே ஆன் தேர்வான முன் வந்து என்னங்க நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், மறுபடியும் ரீ எக்ஸாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை அவங்க? இல்லை, அதுதான் என்ன பிரச்சனை, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒரு 50க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வந்து பேசிட்டாங்க, எல்லா டிவி பேசிட்டாங்க, எல்லா தலைவர்களும் பேசிட்டாங்க, ஒரு தலைவர் பொதுக்கூட்டம் நடத்திட்டாரு. இதுக்கப்புறம் அவங்க அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அதன் பின்னணி என்ன? மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறதா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்று. காசு வாங்கிட்டு இருக்கலாம், ரிசல்ட்லாம் போடலன்னா பிரச்சனை ஆயிரும்ன்றாங்க. ஆமாம், இருக்கலாம். அப்போது அதுதான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ என்னென்னா, சரி நீங்கள் அதை விடுங்க, நான் டிஎன்பிஎஸ்சியில் பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போகிறது, ஊழல் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக நமக்கு தெரிஞ்சு நடக்குது. அது விடுங்க. அந்த நம்ம ஐயா வைகுண்டரை பற்றி கேட்டாங்கல்ல, காட் ஆஃப் ஹேர் கட்டிங் சொல்லிட்டு கேட்டாங்க பார்த்தீங்களா, அதற்கு ஒரு மன்னிப்பு கூட டிஎன்பிஎஸ்சி கேட்கல. முடிசூடும் பெருமாளை வந்து காட் ஆஃப் ஹேர் கட்டிங் சொல்லி தவறாக மொழிபெயர்த்ததுக்கு ஆய்வு பண்ணுறோன்னு ஒரு அறிக்கை வந்துச்சே தவிர ஆய்வு பண்ணுறோமா மன்னிப்பு கூட கேட்கறதுக்கு டிஎன்பிஎஸ்சியால் முடியவில்லை என்றால், அப்போ நாளைக்கு எந்த தலைவரை பற்றி எப்படி வேணாலும் கேவலமாக நாங்கள் பேசுவோம், மன்னிப்பு கேட்க மாட்டோம். இது வந்து எந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அரசாங்கம் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கணும். இந்த விஷயத்தையும் ஐயா வைகுண்டர் விஷயத்தையும் எல்லா தலைவர்களும் பேசிட்டாங்க. அதில் வந்து கேஸ்ட் வைஸும் போயிடுச்சு. நாடா சமுதாய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனபாலன் அவங்கவுங்க எல்லாருமே பேசிட்டாங்க. நம்ம பிஜேபியிலேருந்து சரத்குமார் அவர்கள் பேசிட்டாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் நம்முடைய நயனா நாகேந்திரன் வந்து முதல்வர் அவர்களின் அப்பாவை பற்றி இதே மாதிரி கேள்வி கேட்டால் அவர் சும்மா இருப்பார் அப்படின்னு வேற அவர் கேட்டார். அப்படி இருக்கும் பொழுது இதனால் நம்ம ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் வருது, நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம்னு சொல்லி கூட டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் கேட்கல. அப்படின்னா வந்து எந்த நிலைமை எந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. சரி, ஏனையோ அவங்க கடந்த முறை சொன்னீங்களே, ஒருவேளை டிஎம்கே காலி பண்ணுறது ஸ்லீப்பர் இருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனால் என்னென்னா அவர் தலைவர் சீமான் அவர்கள் பேசும்பொழுது அது எப்படி திராவிட கழக தலைவர்கள் பேசும்போது மட்டும் எந்த தப்பு இல்லாமல் கேட்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ அப்போ என்னென்னா இவங்க அந்த அளவுக்கு காசியஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற நல்லாவே தெரியுது. இருந்தாலும் வந்து ஒரு நீங்கள் எடுக்கும் பொழுதே கேள்வி எடுக்கும் பொழுதே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எடுத்தீங்கன்னா உள்ளே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பொதுவான ஒரு ஆளாக வேலை பார்க்க மாட்டார். ஒரு டெப்டி கலெக்டர் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக கேஸ்ட் ஃபீலிங் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் நடத்துவீங்கன்னா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு அதாவது காஸ்ட் பேஸ்ல இங்க ரெக்ரூட்மெண்ட் நடக்குதா இல்ல? காஸ்ட் பேஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு சொல்றது நீங்க ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும்.
ஆனா அதை தாண்டி ஒரு ஃபேவரட்டிசம் நம்ம கம்யூனிட்டி அப்படின்றது அப்படி எடுக்க முடியுமா? அப்படி எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாது. பட் ஃபேவரட்டிசம் சொல்றது என்னன்னா, இப்போ திராவிடம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து தூக்கி பிடிச்சு ஒரு சில கேள்விகள் கேட்கும்போது, பெரியார் சம்பந்தமா கேள்விகள் கேட்கும்போது எந்த தவறும் இல்லை. வேதநாயகம் பிள்ளை சம்பந்தமா கேட்கும்போது இருக்குது. அப்புறம் நம்ம ஐயா வைகுண்ட சம்பந்தமா கேட்கும்போது இருக்குது. இது வந்து ஒரு சிந்தனை தானே, இது ஒரு கொள்கை. அப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு இதில் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா பிராமின்ஸ் யாரும் எக்ஸாம் எழுதுறது இல்லை. ஏன்னா ரிசர்வேஷன் இல்லை, நம்மளால பாஸ் பண்ண முடியாது. ரிசர்வேஷன் இருந்ததுனால தான் பாஸ் பண்ண முடியும் நான் சொல்ல வரல. ரிசர்வேஷன் இருக்கு, நமக்கு ஒரு ரிசர்வேஷன் அவங்க ப்ரிஃபர் பண்றது இல்லை சார். ப்ரிஃபர் பண்றது இல்லை, ஈவன் குரூப் ஒன்றும் ப்ரிஃபர் பண்றது இல்லை. ஏன்னா ரீசன் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செட்டில் இன் அப்ராட் அந்த மாதிரி போயாச்சு, ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. பட் இருந்தாலும் ஒரு சிலர் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா படித்தார். படித்து அதுக்கப்புறம் அவர் எஸ்எஸ்சியில் கிளியர் பண்ணி இப்போது நம்ம மங்களூர் என்ஐடியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு இருக்கிறாங்க. இப்போ எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, தப்பி தவிர ஒரு பிராமின் வந்து உள்ளே வந்துட்டார், செலக்ட் ஆகி உள்ளே வர்றாருன்னு வைங்களேன். அவர் வந்து அவர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. பட் அவங்கள வந்து நீங்கள் வந்து இப்படி வேலை பார்க்கணும், அப்படி வேலை பார்க்கணும். இன்றைக்கி அது நடக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் நார்த் தமிழ்நாட்டில் 2 முக்கியமான கம்யூனிட்டி நடுவில் எப்போதுமே பிரச்சனை இருக்கும். பொதுவாக அந்த தீபாவளி இந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் ரெய்டு பண்ணி ஒரு சிலரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பொதுவான குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த கம்யூனிட்டிக்காரன் போட்டு கொடுத்துட்டான், அதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இந்த கம்யூனிட்டிக்காரன் போட்டு கொடுத்துட்டான். இந்த கம்யூனிட்டி ஃபீலிங், கேஷ் ஃபீலிங்கிறது அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்துட்ட பிறகு இருக்கும், வேலைக்கு வந்துட்ட பிறகு இருக்குது, எல்லா துறையிலும் இருக்கும். பட் இன்டர்வியூ போகும்போது அது ஒரு சில விஷயங்கள் நம்ம அது பெருசாக நம்ம அது மைனூட்டாக ஆமாம் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஃபேவரட்டிசம் இருக்குது, இங்கே இல்லை, யூபிஎஸ்சிலே இருக்குது. ஓகே, அதிகமான அளவு அகர்வால்களும் அதிகமான அளவு பாண்டேகளும் எப்படி செலக்ட் ஆகுறாங்க? உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷே தெரியாது சார். நீங்கள் வந்து யூபிஎஸ்சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகி வரக்கூடிய அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு செலக்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஈக்குவலாக இங்கிலீஷே தெரியாது. தே நோ ஒன்லி ஹிந்தி. ஸோ அப்படிங்கும்போது இந்த இன்டர்வியூ விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அதை தடுக்கவும் முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து மனுஷங்க தான், இன்டர்வியூவில் மார்க் போட எல்லாருமே மனுஷங்க தான். பட் என்னென்னா இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைத்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடை சரியாக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வேற ஒன்றும் கேட்கல. கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் சரியாக ஃபாலோ பண்ண வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நல்ல மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க்னா அவர் ஓசியில் தான் நீங்கள் வைக்கணும். கரெக்ட். இதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்வாணையங்கள் இதில் வந்து இந்த ரோஸ்டர் சிஸ்டம்ங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா கவர்மெண்ட் வந்து இனிமேலாவது இந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு 750 பேருக்கு பணியிடங்களை கொடுத்து, இனிமேலாவது நம்ம இந்த கவர்மெண்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அடுத்த கவர்மெண்ட் வந்தால் அது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு அக்டோபரில் பப்ளிஷ் பண்ணாதான் அவங்கள வந்து ட்ரைனிங் கூப்பிடுவாங்க. கரெக்ட். ஏன்னா ட்ரைனிங் ஒரு நீங்கள் வந்து வண்டலூரில் ட்ரைனிங் கொடுப்பாங்க, 1 இயர் ட்ரைனிங். நீங்கள் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்கன்னு வைங்களேன், பிப்ரவரி மாதம் ட்ரைனிங் கொடுக்க முடியாது. எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுன்னா அவங்க இதே ஹேவ் டு வெயிட் அனதர் 1.5 இயர். ஸோ அதனால் ஏற்கனவே 2.5 வருஷம் படித்தது, 2 வருஷம், 4.5 வருஷம் ஒரு எஸ்ஐ ஆகிறதுக்கு ஒரு ப்ரொமோஷனே வந்துடும். கவர்மெண்ட்டில் போனால் 2 ப்ரொமோஷன் வந்துடும் குரூப் 4ல் போனால். ஸோ அதனால் வந்து அதற்காகவாது இந்த 750 பேருக்கு உடனடியாக ஏதோ லிஸ்ட்டை போட்டு நீங்கள் வந்து பணியிடங்களை ஒதுக்க வேண்டும் என்று நம்ம தேர்வுகள் சார்பாக கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. நன்றி சார். நன்றி சார்.